இப்போ வந்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு வலையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வலையில் போய் இந்த கிழக்கு மூலயமா இப்போ ஆடிட்டு இருக்கோம் பாருங்கள். மூலயமா ஆடிட்டு இருந்தால் நண்டு இருக்கா இல்லையா என்பதை வந்து இந்த கிழக்கு மூலயமா உள்ளார லைட்டாக விடணும். அப்படி விட்டோம்னா பாருங்கள், நண்டு வந்து அப்படியே அங்கே பாதி தூரத்துலேயே அங்கே நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கொதை வச்சுருந்த மாதிரி பின்புறமா இந்த கொதையை வந்து நல்லா அப்படி விரிவுபடுத்திட்டு இது வந்து அந்த கொடுக்கில் மாட்டணும். சில நேரம் ஓடி கூட போடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எச்சரிக்கையாக தான் மாட்டணும். ரொம்ப பாருங்க உள்ளே போய் பாருங்கள், ரொம்ப எகுத்தாறு பிடிச்ச நண்டாட்டுருக்கு. இன்னும் பாதி வேலை உள்ளார நிற்கிது. மாட்ட போகிறான். கிளம்புது என்னென்னா அதுவும் தெரியல. இங்கே பாருங்கள், திரும்ப அது வித்த கத்தனை நண்டாட்டுருக்கு. திரும்ப உள்ளார ஓட பார்க்குது. மீண்டும் முயற்சிக்கிறோம் பாருங்க, கொடுத்துக்கிட்டு உள்ளார ஓடுது. அப்படியே பாருங்கள், மாட்ட போகிறோம். திடீர்னு ஓடினாலும் ஓடணும் தான். கடிக்குது பார்த்தீங்களா, உள்ளார ஓடுது பாருங்கள். உள்ளார ஓடிச்சு. அது வந்து பாதி தூரம் உள்ளாரே இருந்துக்கிட்டு அது ஆட்டம் போட்டுட்டு ஓடி திரும்ப அது முன்னாடி நிற்குதான் நினைத்து உள்ளார விட்டு பார்க்கணும். இப்படி கிழக்காலியாக அது உள்ளார இருந்துட்டு கடிக்குது பாருங்கள். கிழக்க மாட்டன்னு கடிச்சிக்கிட்டு அது வரல. திரும்ப அது மாரியே உள்ளாரே ஓடி போச்சு. கிடைக்கல, ஏமாற்றத்தை தான் அடைஞ்சோம். அடுத்த வேலைக்கு வந்து கிழக்கு மூலயமா ஆடிட்டுருக்கோம். நண்டு அதில் இருக்கா இல்லையாங்கிறது ஒன்றும் தெரியல. வலை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஈரமாக இருந்தால் கிழக்கு சவுண்டும் கேட்காது, மண் ஒட்டிக்கும். அதனால் அது நண்டு வராது இந்த சவுண்டை கேட்டு. இப்போ உள்ளே விட்டு பார்க்குற மாதிரி கிழக்கால இது இப்போ வந்து கடிக்குது. நண்டு இதில் இருக்குது, ஆனால் மிக மிக அதிகமான ஈர வலையாக இருக்குது. ஈர வலையாக இருந்தால் வெளியில் சீக்கிரம் வராது. வருது பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ணுறோம்.